ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ரன்ச்சியான அண்ட் ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பூ வச்சு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ட்ரையான பவுலில் 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை அதில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ கருத்து போகாது. அடுத்தது ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கிறது எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. பூண்டு 5 பல் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரையான ஜாரில் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்பொழுது எண்ணெய் அதிகமாக இழுக்காது. நீங்கள் வடை சுடும்பொழுது ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு தனி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கடைசி வரைக்கும் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஆட் பண்ண வாழைப்பூ எல்லாம் நல்லா கம்பைன் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஒரு ட்ரையான பேனில் எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு வடை ஷேப்புக்கு நல்லா தட்டிக்கோங்க. எல்லா வடையும் ஈவனாக போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வடை ஷேப்புக்கு தட்டிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட் ஆரஞ்சு கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எம்மியான அண்ட் க்ரன்ச்சியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.